ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம திருச்செந்தூரில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் பஸ்ஸு, புத்தம்புது பஸ்ஸு, பிராண்ட் நியூ 869B எடுத்திருந்தோம். அண்ட் ஃபைனலி மறுபடியும் திருச்செந்தூர்லேருந்து ரிட்டன் கோயம்புத்தூர் போக போகிறோம். இப்போ வந்து 868A எடுக்க போகிறோங்க. அந்த பிஏ விட இந்த வண்டி தான் செம ஸ்பெஷலு. ஸோ வண்டியில் ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டாச்சு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த க்ரூவே பேசி கொடுத்துட்டாங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோங்க. அடித்து பிடிச்சி வந்தேன். காலையில் நான் வேளாங்கண்ணியில் 7 மணிக்கு கிளம்புனேன். திருச்செந்தூர் வரக்கு 7:45 ஆயிடுச்சுங்க. அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் போக போக. அப்படியே கிளம்பலாங்க. எக்ஸ்டீரியர் அப்புறம் பார்ப்பீங்களாம்மா. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாங்க. வண்டி ஃபுல்லு இன்றைக்கி. ஆனால் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டாக ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க. பட்டு அண்டர்சர்வ் பீப்புளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வண்டி ஃபுல்லுங்க. ரெகுலராக நம்ம 869A பார்த்திங்கன்னா 85க்கு எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 2 பேர் மட்டும் வரலைங்க. ஸோ வந்துச்சுன்னா வண்டி இருந்து அப்படியே கிளம்பலாங்க. நம்ம ஆப்போசிட் நிற்போம். வண்டி டேர்ன் ஆகி வர்றது ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஷாட்டை காத்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. மேலே பாருங்கள், லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க நம்ம திருச்செந்தூர்லேருந்து நைட்டு கிளம்பும் போது காந்திபுரம் வரைக்கும் போவாங்கன்ட்டு. ஆக்சுவலி ஃப்ரேமை பாருங்கள். இங்கே நம்ம ஈரோடு திருச்செந்தூர், கருணை கடலை கந்தா போற்றி. இங்கே நம்ம கோயம்புத்தூர் திருச்செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலி அந்த வண்டியில் தான் சேரன் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருந்துச்சு. பட் இதில் கரெக்டாக செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்காங்க. நோ இஷ்யூங்க. ஒன்று வந்து செந்தூராக இருந்துச்சு போன வாட்டி, ஒன்று பார்த்திங்கன்னா கோவையாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒன்று சேரன் செந்தூர்னு மாற்றிட்டாங்க. மழைநீர் வடிகால்வாய்கள் என பொது இடங்களில் தூக்கி எறியாமல் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைப்பு தாருங்கள். நகர தூய்மை நம் தூய்மை. ஜஸ்ட் பாருங்கள், நான் ஒவ்வொரு வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நல்லா இருக்கேன். எஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் டிரைவர் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நாங்கள். ஸோ ஊட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேண்ணா. ஆக்சுவலி நான் ஊட்டி வண்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றி விட்டாங்க உங்களுக்கு 2 பேர்த்தையுமே. ஆக்சுவலி என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காலையில் வண்டி வீட, அதாவது திருச்செந்தூரில் காலையில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி வீட இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க. ஷெட்யூல் ஷார்ப்பாக 8:05க்கு நம்ம திருச்செந்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. எஸ், இப்போ நம்ம வண்டியோட சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்செந்தூரில் ரெகுலராக 8:05க்கு எடுத்து கோயம்புத்தூர் 6 o'clock ஷெட்யூலு. பட் அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 460 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ரெகுலர் தெரிஞ்சதாங்க. நம்ம திருச்செந்தூர் வந்து ஆறுமுகநேரி, பழைய காயல், அந்த வழியாக தூத்துக்குடி போயிட்டு, தூத்துக்குடி வந்து 1 to 1 மதுரைங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அரும்புக்கோட்டை பைபாஸு, அதுக்கு நடுவில் ஒரு பிரேக் ஷாப் போடுவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மதுரை போயிடலாம். மதுரையிலேருந்து ரெகுலர் ரூட்டு தாங்க. திண்டுக்கல் பைபாஸு, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், சிங்கநல்லூர், காந்திபுரம் வரைக்குமே இருக்குங்க. நம்ம வண்டி காந்திபுரம் தான் லாஸ்ட் ஸ்டாப்பிங்கு. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக மறுபடியும் பிரான்ச்சுக்கு போயிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 4.0 ஜர்னிங்க.
3.0 ஜேர்னி பார்த்துருப்பீங்க. இது வந்து 4.0 ஜேர்னிங்க. ஆரம்பிப்போமா? வாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது கோவிந்தண்ணா அவர் தான் வருவார் நினச்சேன் இன்றைக்கி. பட் வந்து வேறவங்க வந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு மட்டுமே 7 செட் ஆஃப் க்ரூ இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு க்ரூங்க. எஸ், அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா போர்டெலாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. வெற்றிவேலா குமரா அப்படின்ட்டு போன வாட்டி போச்சு. பட் இந்த போர்டில் ஒன்றும் அது செட் பண்ணல போடுறேங்க. அவர் வந்து இந்த போர்டு செட் பண்ணுறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பஸ்ஸஸில் ஏஆர் ஃபோட்டோகிராஃபி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம வண்டிக்கு வந்து போர்டு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் வீடியோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து திருச்செந்தூரில் புக் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக ஆறுமுகநேரி வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் 2ல் ஏதோ ஒன்று போர்டிங் செலக்ட் பண்ணி ஏறிக்கலாங்க. ஆறுமுகநேரி ரெகுலராக 8:20 ஷெடியூலு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ப்பாக கரெக்டாக வந்துட்டாங்க. பட் நீங்கள் ஒரு 8 o'clockங்கிறது திருச்செந்தூரில் ஏற மாதிரினா ஒரு 7:30 to 7:45 வந்துடுங்க. இங்கே ஏறுற மாதிரி இருந்திங்கன்னா 8 o'clockலாம் வந்துடுங்க. பிகாஸ் வண்டி வந்து இன்கேஸ் சீக்கிரமாகவும் வரலாம், டிலேவாகவும் வரலாங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூரோட பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வர்றது தான் சேஃபு. எனக்கும் இந்த மாதிரி வயசில் தாங்க பஸ்ஸோட கிரேவிங் ஆரம்பிச்சிச்சு. பஸ்ஸை விட ட்ராவலோட கிரேவி எப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்கூல் டவுன் ஹாலு. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் பஸ் ஏறினோடனே ஃப்ரெண்டு சீட் தான் போய் உட்காந்துருவேன். அப்போல்லாம் கண்டக்டர் யாரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பேன் ஒரு கண்டக்டர் ஏர் பஸ்ஸெல்லாம் ஒரு எங்கள் ஏரியாவில். ஸோ அப்போ ஆரம்பிச்சிதுங்க. ஐ திங்க் ஸோ எல்கேஜி கூட இல்லை, ஒரு 1st standard 3rd standard அப்போ ரொம்ப முத்திக்கிச்சு பஸ் ஃபேனிங்கு அப்போ இருந்தே. எஸ், இப்போ வர டிஎன்எஸ்சிசி கேஎஸ்ஆர்டிசிலலாம் நிறையா நம்ம பேசஞ்சர் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸ்லேயும் பேசஞ்சர் ரிவ்யூ எடுக்க போகிறோங்க. ஒரு 4 பேர்த்த பிளான் பண்ணியிருக்கேங்க, பார்ப்போம். என் பேர் தங்கமாரியம்மாள். நாங்கள் அடிக்கடி இந்த பஸ்ஸு தான் ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. இதை பேர் வர ஜனங்களுக்கும் நல்லா தான் இருக்குதுங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 8 மணிக்கு எடுக்கிறாங்க, 4:30 வீட்டுக்கு வந்துடும். கரெக்டாக வீட்டுக்கு வந்து காலேஜ் அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பஸ் தான் எங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். தேங்க்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்கள் வீடியோ நிறைய பார்க்குறேன், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. இந்த மாதிரி எல்லா வீடியோ போடுங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுங்க. ஹாய், என் நேம் நந்தினி. நான் வந்து கோயம்புத்தூர் தான். ஆக்சுவலாக நான் திருச்செந்தூர் எதுக்கு வந்தோம்னா 1 day ட்ரிப்பு மாதிரி தான் ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். நான் எஸ்டர்டே ட்ரெயினில் வந்தோம். இன்றைக்குமே ட்ரெயின் பிளான் தான். பட் 8 o'clock போல் ஒருத்தவங்க சொன்னாங்க டேரெக்ட் பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோடய ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் காலையில் 8 o'clock எனக்கு ஒர்க்கில் இருக்கணும். இது 4 o'clockலாம் ரீச் ஆயிடுவோம். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 4 o'clock போயிட்டேன்னா நான் 5 o'clock வீட்டுக்கு போயிட்டு நான் 6 o'clockலாம் கிளம்பி ஒர்க் போயிடுவேன். இந்த பஸ் வந்து ரொம்பவே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி பேபியெல்லாம் வச்சுட்டு வரணும்னா நமக்கு ஒரு சீட் வேணும்ல, கரெக்டாக இருக்குது. என் பேர் நிர்மலா. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்காக ட்ரிப்புக்காக வந்திருந்தோம், கோயில் ஃபங்க்ஷனுக்காக. நாங்கள் வந்ததுக்கு வந்து இப்போ பஸ்ஸில் வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ட்ரெயின்னா எனக்கு வந்து அந்த டைமுக்கு இல்லை. அப்படியே போகிறதா இருந்தாலும் நான் வந்து ஒரு ட்ரெயின் விட்டு இன்னொரு ட்ரெயின் மாறி சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. இதுவே இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. போகிறதுக்கும் வரதுக்கும் 2த்துக்குமே சூப்பராக இருக்குது. ஹலோ, என் பேர் சுப்புலக்ஷ்மி. நான் கோயம்புத்தூர்லேருந்து ஃபேமிலியோட வீக்கெண்ட் ட்ரிப் திருச்செந்தூருக்கு வந்திருந்தோம். நாங்கள் வந்து வீக்கெண்ட்னால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து அவ்வளோவா ரஷ்ஷாக இல்லை. பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியாக கிடச்சிது. ஆனால் வந்து இது தைப்பூசம் டைமில் வந்து இன்னும் ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பஸ் ஃபெசிலிட்டிஸ் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த காரியம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. எஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிறைய பேர் அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் டேஸில் வந்து எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் விட்டாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு டேரெக்டாக ட்ரெயினுங்கிறது ஒன்று இல்லைங்க. ஸோ அது இல்லாதனாலேயே நம்ம பஸ்ஸஸ் வந்து நிறைய பேர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயின் விட்டால் மேக்ஸிமம் இந்த க்ரௌடு கம்மியாகும். பட் இப்போதைக்கு வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து தூத்துக்குடிக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சோ பஸ் மாதிரியே வர மாதிரி இருக்குது. பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நீங்கள் 8 மணிக்கு ஏறினீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 to 5:30 நம்ம ரீச் ஆகிடலாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸோ ஸ்கூல் போகிறவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே போயிடுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்படி லெஃப்ட்டில் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி ஏர்போர்ட் ஆகிற லெஃப்ட்டில் போகிறாங்க. மதுரைக்கு கரெக்டாக 147 கிலோமீட்டர் இருக்குங்க. மதுரை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கெல்லாம் இந்த ரைட்டில் டைவர்ட் ஆகணுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் மதுரை. ஷார்ப் 10 மணிக்கு நம்ம எட்டயபுரம் பைபாஸ் கிராஸ் பண்ணுறோங்க. யூனிக் பஸ் பார்த்தீங்களா, இது வந்து டெடிக்கேட்டாக திருச்செந்தூர் டு கோயம்புத்தூர் எப்படி ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு 280 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், நம்ம நொய்யல் செட்டுங்க. ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி தரமாக வச்சுருக்காங்க. உக்கடம் 1 இந்த வண்டி 9 மணிக்கு தூத்துக்குடியில். நம்ம போய் சாப்பிட்றலாங்க. இப்போ பாருங்கள், லைட்லிங்கெல்லாம் போட்டு எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு வண்டி.
எஸ் இந்த ஹோட்டலில் தாங்க டின்னர் நிப்பாட்டினாங்க. நல்லா இருந்துச்சுங்க உண்மையாலுமே. ஆரியாஸ் நெல்லை. இப்போ பாருங்கள் இந்த நைட் வியூக்கு நம்ம வண்டியை எவ்வளோ பலன்னு ஜொலிக்குது. கோவை திருச்செந்தூர் பைபாஸ் ரைடர் பேருக்கு தகுந்த மாதிரி பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். செந்தூர் எக்ஸ்பிரஸ். ஒரு காஃபி அடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் ரைடாக தாங்க இருக்க போகுது. ஸோ 11 o'clock இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம சிங்கநல்லூர் அந்த காந்திபுரம் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. புது வண்டிங்கனால மேக்ஸிமம் ஸ்பீட் 65 to 70 தாங்க. ஸோ அப்கமிங் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் ஸ்பீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 75 வரைக்கும் போகிறாங்க. எஸ் நம்ம வந்து இப்போ பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம திருவங்கலை பைபாஸ் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆரப்பாளையம் அந்த ரூட்டில் திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணிடலாம். மோஸ்ட்லி உள்ளே போக மாட்டாங்க. செம்ம ரைடாக இருக்குங்க.
கார் வண்டிங்க திருப்பூர்னு போட்டு போகுது. கரெக்டாக திண்டுக்கலுக்கு ஒரு 41 கிலோமீட்டர் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாரிகள் தாங்க. பஸ்ஸஸ் கூட அவங்க எதிர்பார்க்க முடியல. ஆனால் லாரி பிரித்து மேயறாங்க.
திண்டுக்கல் பைபாஸ் வந்தாச்சுங்க. கரெக்டாக 1:10 வந்திருக்கோம். தரமான ரைடுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இந்த இது கொஞ்சம் ஆஃப் அவுட். அப்புறம் நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் மீட் பண்ணுறேன். ஒரு காஃபி அடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. நல்லா சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. தலையை வலிச்சிருச்சுங்க கொஞ்ச நேரத்தில். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. என்ன ஓட்டம் தெரியுங்களா, அவ்வளோ ஷாட்ஸும் செம்மையாக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம செந்தூர் 4.0 இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஓவர்டேக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு.
என்ன ஓட்டம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் நடுவில் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். எல்லாமே விரட்டுன்னு விரட்டுறாப்புல. புது வண்டி மாதிரியே தெரில. என்ன ஓட்டம் தெரியுங்களா? சீரியஸ்லி புல் அடிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் எனக்கெல்லாம். டைம் எவ்வளோ நினச்சிட்ருக்கீங்க? ஜஸ்ட் 3 தான் ஆச்சு. நம்ம வந்தாச்சு பல்லடம் பக்கமே. எஸ், இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவைன்னு போட்டாங்க. அந்த வண்டியில் ஒன்றும் எடுக்கலைங்க. இந்த வண்டியிலே எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, பட் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ எஸ், இந்த சைட் ஸ்டிக்கர்ஸை காட்டுறதுக்கு தாங்க நான் வந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. திருச்செந்தூர், தூத்துக்குடி, கோவை. பேக் ஸ்டிக்கர் காட்டில் பார்த்தீங்களா உங்களுக்கு? சேம் சேரன் எக்ஸ்பிரஸ் கேஎம்எஸ் பைபாஸ் ரைடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எஸ், வாங்க அப்படியே நம்ம போகலாங்க. டைம் கரெக்டாக 3:10 ஆச்சு. கண்டிப்பாக 1 ஹவரில் போயிடலாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக. அண்ட் நம்ம பஸ்ஸில் டிக்கெட் சார்ஜஸ் ரெகுலராக சொல்லியிருப்பாங்க, பட் இப்போ சொல்லலை. திருச்செந்தூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இதே ரிசர்வ் பண்ணிங்கன்னா 408 ரூபா வருங்க. புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 408 ரூபா வருங்க. அதே மாதிரி நம்ம வண்டி டைமிங் பார்த்திங்கன்னா ரெகுலராக கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் 9 மணிக்கு காலையில் எடுத்து 6 மணிக்கு திருச்செந்தூர் வந்துடுவாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் 8:05க்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் 5:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. இதாங்க ஷெடியூலு. இங்கே கோயம்புத்தூரில் காலையில் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா 868A ரூட் கோடு. அதே நம்ம திருச்செந்தூரில் காலையில் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா 868B இது ஒரு ரூட் கோடுங்க. ரெண்டுமே நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச் வண்டிங்க. பல்லடம் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 3:35க்கு பல்லடம் வந்தாச்சுங்க. சூலூர் கரெக்டாக 3:55ங்க. பெங்களூர் வண்டிங்க, KSRTC. வண்டிப்பூர் வந்தாச்சுங்க. 4:10. சிங்கநல்லூர் கரெக்டாக 4:15க்கெலாம் வந்தாச்சுங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து நம்ம லக்ஷ்மி மில்ஸ் போய் லக்ஷ்மி மில்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் போயிடுவாங்க. நீங்கள் புக் பண்ணுறவங்க திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் புக் பண்ணியிருப்பீங்க. 408 ரூபா வருங்க. இன்கேஸ் நீங்கள் காந்திபுரம் மாதிரி போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இங்கேருந்து 10 rupees எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுத்துக்கணுங்க. பிகாஸ் வந்து புக்கிங் வந்து சிங்கநல்லூர் வரைக்கும் தான் காட்டும். ஸோ காந்திபுரம் போகிறதுக்கு நீங்கள் தனியாக தான் டிக்கெட் எடுக்கணுங்க. லைட்டிங்கெல்லாம் போட்டு ஜொலிக்குது பார்த்தீங்களா வண்டி.
பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸு டிஎஸ்பி அந்த வழியாக காந்திபுரம் போகுதுங்க. நான் நினச்சேன் ராமநாதபுரத்துலேயே கீழே இறங்கி லக்ஷ்மி மில்ஸ் ஜாயின் பண்ணி போவாங்கன்ட்டு. பட் இப்படி தாங்க போகிறாங்க. ப்ளஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அரேஞ்ச் பண்ணுறதுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொருட்காட்சி நம்ம ஊரில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் போனதே இல்லைங்க, டைமே கிடைக்க மாட்டேங்குது. காந்திபுரம் 4:30க்கு வந்தாச்சுங்க. ஓகே லக்கேஜெல்லாம் மறந்து. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சரி. ஃபைனலி 8.5 மணி நேரத்தில் திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஒரு அதிபயங்கரமான பயணங்க. நைட்டு 8 o'clock கிளம்பியிருப்போம். இங்கே 4:30 வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:30 நம்ம கோவிந்தனா கூட வரும்போது. பட் இப்போ பார்த்திங்கன்னா 4:30க்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வேறு மாதிரி இருந்துச்சு ஜேர்னி. எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வரீங்களோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறீங்களோ இந்த நம்ம உப்பளிப்பாளையம் பிரான்ச் வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வண்டியில் டிக்கெட் இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியாக திருநெல்வேலி கார்ப்பரேஷன் வண்டி 9:30க்கு கிளம்பும். அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும் போது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளம்பும். நம்ம வண்டியில் டிக்கெட் இல்லைன்னா அடுத்த வண்டி 9:30க்கு இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் இருந்துட்டேங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன்ட்டு. உண்மையாலுமே அடித்து பிடிச்சி தான் ஓடி வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வேளாங்கண்ணியில் இருந்தேன். ஆக்சுவலி 6 மணிக்கு தூத்துக்குடிக்கு ஒரு டேரக்ட் வண்டி இருக்குது, அந்த வண்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னடா பண்ணலான்னு சொல்லி மாறி வரதோ ஒரே ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு 7:40க்கு ஏர்வாடி வண்டி இருந்துச்சு. ஸோ ஏர்வாடி வண்டி பிடிச்சி சாயல்குடியில் பட்டுக்கோட்டை வரைக்கும் டிக்கெட் எடுத்திருந்தேன். பட்டுக்கோட்டையிலேருந்து வேறு வண்டி பிடிச்சலான்னு பார்த்தா பட்டுக்கோட்டை வந்தால் வேறு வண்டி இல்லை. ஸோ அதே வண்டியில் ராமநாதபுரத்துக்கு டிக்கெட் எடுத்து ராமநாதபுரம் கரெக்டாக 2:45க்கு வந்துட்டேன். அங்கே வந்த உடனே கரெக்டாக ஒரு தென்காசி வண்டி நின்று ராமேஸ்வரம் டு தென்காசி போகிற வண்டி. ஸோ அது ஏறிக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் எடுத்தாங்க. அடித்து பிடிச்சி கரெக்டாக 6:30க்கு தூத்துக்குடி வந்தேங்க. 1 மணி நேரத்தில் கரெக்டாக நம்ம வண்டி வந்துச்சு, திருச்செந்தூர் வண்டி நின்றுச்சு. ஸோ கரெக்டாக 6:30க்கு ஏறி 7:45க்கு திருச்செந்தூர் இறங்கின உடனே 1/4 மணி நேரத்தில் வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் எடுத்துகிட்டு அவரை வண்டியை பிடிச்சேங்க. இந்த ஒரு ஸ்டோரி தான் மறந்துடுச்சு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சொல்லியாச்சு. ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போயிருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் இந்த புது வண்டி எடுத்திருப்போம். ஸோ 2 வண்டியுமே இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே கவர் பண்ணதில்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணுறோம். இந்த 2 வீடியோ நல்லா ஓடிச்சுன்னா 2 வீடியோவும் மர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்குது. எப்படி கொடுக்கலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொடுக்கலான்னு சொன்னிங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாகவே வீடியோ வருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. ஃபைனலாக கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. 2 days பயணம் முடிஞ்சிச்சு. டாடா. இங்கே எஸ்சிடிசி ஒன்று வருது லோக்கல் வண்டியில், குருவாயூருங்க. என்னங்க நம்ம திருச்செந்தூர் குருவாயூர் இவ்வளோ லேட்டாக போகிறாங்க, எனக்கு புரியல. நம்ம ட்ரை பண்ணும்போதெல்லாம் 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோங்க இங்கேருந்து.